அழைப்பை ஏற்று வந்து பதிவாளர் ஐயா வந்திருக்கிறாங்க. அவரை வந்து உங்கள் சார்பாக வந்து சமூகத்துறை சார்பாக வந்து ஐயா அவர்களை வரவேற்று வரவேற்கு. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி மாணவர்களுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு என்னன்னு வந்து மாணவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து பொருத்தமான நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் வந்து செயலாளராக இருக்கிறாரு பர்னபாஸ் ஐயா அவர்கள். அவர் வந்து ஐயாட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சோம், ஐயா நீங்கள் வாங்க ஐயான்னு. உடனே ஐயா வந்து எந்த விதமான இது சொல்லாமல் வந்து உடனடியாக அவருடைய நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி நம்மளுடைய விழாக்காக வந்து ஒதுக்கி கொடுத்தார். அவர் வந்து உங்கள் சார்பாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வந்து ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ அங்கே சொல்லும் பொழுதே சொன்னாங்க, நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், அதெல்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு. அதுக்கு நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவர் சுபாஷ் சந்திர போஸ். அவரோட ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஃபேஸை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு வந்து போல்டாக இருந்திருப்பார், என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு வந்து யூகிக்க முடியும். ஏன்னா நம்ம நேராக பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க யாராவது பார்த்துருந்தா பார்த்துருக்கலாம், நானுமே பார்த்ததில்லை. டெஃபினட்டாக வந்து நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அவருடைய வாழ்வு வந்து ஒரு வரலாற்று சான்று, வரலாற்று ஆதாரம். இன்றைக்கி நமக்கு முன்னாடி ஒரு திறந்த புத்தகம் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது தான் அவருடைய பெயர். நேதாஜி அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர். நேதாஜி அப்படின்னு சொன்னால் மதிப்புக்குரிய தலைவர் அப்படின்னு அர்த்தம். இன்றைய காலகட்டத்தில் எப்படின்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் த லக்ஸரி ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், என்ஜாய் த லக்ஸரி ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பைக் வாங்கணுமா வாங்குங்க, பல்சர் இல்லை அதுக்கு மேலேயே வாங்குங்க, ஓகே டுகாட்டி வாங்குங்க, பட் ஆன் யுவர் ஓன் ஏர்னிங். இன்னைக்கு படித்து நீங்கள் பெரிய ஆளாய் ஃபஸ்ட்டு நீங்கள் நில்லுங்க, அதுக்கப்புறம் வாழ ஆசைப்படுங்க. நீங்கள் நிற்கவே தெரியாமல் வாழ ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. ஸோ யூ ஹேவ் டு பி உட்காரு சாரி அந்த ஒரு விஷயம் உங்கள் இதில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கு வந்துட்டு என்னென்னா யூ நீட் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் கான்ஸ்டன்ட்லி. எஜுகேஷன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அக்வயரிங் டிகிரிஸ், த குட் குவாலிட்டிஸ் அதை உள்ளார இன்வைட் பண்ணுங்கள். அவர் ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக வளருங்க. தான் மட்டும் இல்லை, தன் கூட இருக்கிறவங்களையும் வளர்க்கணும். That's the need of the hour. Okay? JNU institution, JNU is one of the premier institute or university in India. அங்கே ஹிஸ்டரிக்கு அட்மிஷன் கிடைக்காது. யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? ஹிஸ்டரிக்கு இப்போ 64 சீட்டு தான் ஹிஸ்டரிக்கு இருக்குன்னா அங்கே 1500 அப்ளிகன்ஸ் ஆகும் அங்கே ரிசர்வ். அதே மாதிரி சமூகவியலுக்கு 64 சீட்டு தான், 1500 அப்ளிகன்ஸ் தான். ஹிஸ்ட்ரியில் குங்கும் ராயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Presently he is one of the genius historian. ஆமாம், ரெமேலா தோப்பர் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் அங்கேருந்து ஆனவங்க தான். ஹிஸ்ட்ரிக்கு அவ்வளோ ஃபேமஸ் இருக்குது, அவ்வளோவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெரியாதனால தான் நிறைய பேர் இணைஞ்சிட்ருக்காங்க. என்ன ஹிஸ்ட்ரி என்ன படித்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் இருக்கிறனால சொன்னேன். அப்போ வரலாறு தெரியாமல் யாரும் இந்த காலகட்டத்தில் சர்வைவ் ஆக முடியாது. அப்போ வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.